ஹலோ பிரைஸ்லாட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டது அந்த காரியங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம்ல, அதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த வசனத்துக்கு நேரா போகலாமா? 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்துல அதனுடைய கடைசி பகுதியை வாசிக்கலாம். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. வசனம் எவ்வளவு அழகா சொல்லிக்கிறது பாருங்க. அவருடைய கரத்திலே வல்லமை இருக்கிறதாம், பராக்கிரமம் இருக்கிறதா, அவரோட ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது என்று வசனம் சொல்லுகிறது. அவருடைய கரம் நம்ம கூட இருந்ததுன்னா நம்ம ஏங்க பயப்படுவோம்? நான் இந்த வார்த்தையை சொல்லும்போது ஒரு தங்கச்சி, உங்க பாஸ் கிட்ட நாளைக்கு என்ன சொல்ல போறோம், எது சொல்ல போறோம்னு பயந்துட்டு உட்காந்துருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, அவருடைய கரம் நம்ம கூட இருக்கும்போது அவருடைய கரம் வல்லமையையும் பராக்கிரத்தையும் செய்யும். அவருக்கு எதிராக ஒருவரும் நிற்கக்கூடாது என்று வசனம் சொல்கிறது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று வசனம் சொல்கிறது. அப்போ அவருடைய கரம் நம்ம கூட இருந்ததுன்னா நம்மளுக்கு எதிராக யாராவது நிற்க முடியுமா? ஏன்னா அவருடைய கரம் சாதாரண கரம் இல்லைங்க. அவருடைய கரம் ஒன்றும் செயலிழந்த கரம் அல்ல. அவருடைய கரம் வல்லமையையும் பராக்கிரமத்தையும் செய்கிற கரம். ஹல்லேலூயா. கடினமான மனிதர்களை பார்த்து பயந்துருக்கீங்களா? உங்களை திட்டுறவங்களை பார்த்து நீங்க பயந்துருக்கீங்களா? உங்களை பார்த்தாலே எரிஞ்செறிஞ்சு விழுந்து கொண்டு இருக்கிற மனிதர்களை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, எப்பா என் கரத்தை நீ குறைச்சி எடப்படாத. என் கரம் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கரம். என்னுடைய கரத்துக்கு விரோதமா யாராலுமே எதிர்த்து நிற்க முடியாது என்று வசனம் சொல்லுகிறதுல அவருடைய கரம் நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்ம ஏங்க பயப்படணும்? ஏங்க யோசிக்கணும்? ஐயோ நாளைக்கு இவ்வளவு பணத்தை கொடுக்கணுமே, ஐயோ நாளைக்கு இந்த காரியத்தை செய்யணுமே. நான் கூட பாருங்களேன், ஏஜ் ஃபேக்டரா என்னன்னு தெரியல, இப்பெல்லாம் ஏதாவது ஒரு வேலையை செய்யணும்னா முன்னாடி எல்லாம் ஒரு 20 வேலை இருந்தாலும் அப்படியே ஸ்மூத்தா எல்லா வேலையும் செஞ்சிருவேன். இப்போ 4-5 வேலை இருந்தா கூட மண்டையை குடைந்து, ஐயோ இதை செய்யணுமே, இதை பண்ணணுமே, இதை செய்யலையே, அந்த ஒரு தாக்கம் எனக்குள்ள இருந்துட்டே இருக்குது. அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் சொல்லும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இது எல்லாமே ஏஜ் ஃபேக்டர் டி. முன்னாடி நம்ம எங்க இருந்தோம், அதனால எல்லாத்தையும் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணும். இப்போ பாரு நம்மளால முடிய மாட்டேங்குது. அந்த ஒரு ஹைப்பர் டென்ஷன் மாதிரி ஆயிடுது. படபடப்பு வருது, எதையோ யோசிக்கிறோங்க. ஆனா இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது முட்டாளுங்க நானு, உண்மையிலே முட்டாளு. அவரோட நம்ம வாழ்க்கையில நடக்கிறது எல்லா காரியமும் அவருடைய கரத்துல நடக்குது. ஆனா நம்ம என்ன யோசிக்கிறோம்? என்னவோ நம்மளும் செஞ்சு அப்படியே மலையை மடுவாக்குற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுங்க, எனக்கு வெட்கமா இருக்குங்க இந்த வசனத்தை சொல்லும்போது. நான் என்னை மாற்றிக்கொள்ள நான் விரும்புகிறேன். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து மாற விரும்புறீங்க? இந்த வசனத்துல சொல்லியிருக்கிறபடி அவருடைய கரத்துல வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. அவருக்கு எதிர்த்து நிற்க ஒருவராலும் கூடாது. இன்றைக்கு அந்த கரம் வேணும் என்று சொல்லுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில எந்தெந்த நேரங்களில வல்லமை வெளிப்படணுமா வல்லமை வெளிப்படும், எந்தெந்த நேரங்களில பராக்கிரமம் வெளிப்படுமோ அந்த நேரங்களில் பராக்கிரமம் வெளிப்படும். எந்தெந்த நேரங்களில மனுஷர்களை எதிர்த்து வந்தாலும் அந்த எதிர்ப்பு நமக்கு தெரியாதபடி கர்த்தரே அவர்களோடு யுத்தம் பண்ணி நமக்கு வெற்றி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த கரத்தை, அந்த வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கரத்தை நாடி தேடுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, உம்முடைய கரம் வல்லமை உள்ள கரம், உடைய கரம் பராக்கிரமத்தை செய்கிற கரம். அன்றே உடைய கரம் எங்க கூட இருந்தே நாங்க பயந்துட்டு உட்காந்துருக்கோம். அநேக மனுஷிக்க ஆவிகளுக்கு நாங்க பயந்து உட்காந்துருக்கோம். ஆண்டவரே, இது ஜெபிக்கும் போது ஒரு தாயாரை பார்க்குறேன். ஐயோ என் மகனுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? என் மகனை இருக்கிற ப்ராப்பர்ட்டி அவன் வித்து கொடுக்க சொல்றானே, எனக்கு நான் ஜீவனம் பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அவன் நின்னாலே எனக்கு பயமா இருக்குது. அவன்கிட்ட நான் எப்படி பேசுவேன் தெரியல. அவன் எதிர்பார்க்கறதை எப்படி பூர்த்தி செய்வேன் தெரியல. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. நெக்ஸ்ட் வாட், அடுத்த நாள் என்னுடைய காரியங்கள் என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனுஷிக ஆவி, அதாவது உன்னுடைய மகனை குறித்து நீங்க பயந்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மனுஷிக ஆவிகளுக்கு நீங்க பயப்படாதீங்க. கர்த்தருடைய கரம் உங்க கூட இருந்ததுன்னா அவருடைய கரம் வல்லமையான காரியங்கள் செய்யும். அவருடைய கரம் பராக்கிரமத்தை செய்யும். நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க கர்த்தருக்கு விரோதமா யாராவது எதிர்த்து நிற்க முடியுமா? நீங்களும் உங்க கூட கர்த்தருடைய கரம் இருந்ததுன்னா, உங்களுடைய மகனா இருந்தா என்ன, உங்களுக்கு எதிராக நிற்கிறவங்க யாரா இருந்தா என்னங்க,
வெட்கி தலை குனிந்து போவாங்க. அவருடைய கரத்தை மட்டும் பிடிச்சுக்கோங்க. அவருடைய கரம் வல்லமையும் பராக்கிரமத்தையும் சேர்க்கிற கரம். யாரை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க, அவருடைய கரத்தை பிடிச்சுக்கோங்க. அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் நம்மோடு இருக்கிறார். அந்த ஒரு தைரியம் உங்களுக்கு தேவை. நீங்க கர்த்தருடைய கரத்தை பிடிக்கிறதை காட்டிலும் அவர் நம்மளுடைய கரத்தை பிடிக்கிறதுக்கு விட்டு கொடுங்க. விட்டு கொடுக்க வேண்டியவர்களை விட்டு கொடுங்க. அப்போ கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் அவர் செய்து முடிப்பார். அவருடைய கரம் பராக்கிரமத்தையும் வல்லமையும் செய்கிற கரம். அவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை உங்களால் முடிந்த வரைக்கும் அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்வார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. அப்பா, என்னோடு இணைந்து எத்தனை பேர் ஜெபிக்கிறாங்களோ, எத்தனை நபர்களுக்கு ஜெபிக்கிறாங்களோ, நானே கடன் கொடுத்து உன் வரானே, ஆண்டவரே உங்க கரை எங்க கூட இருக்கட்டும், ஞானமா நாங்க பேசணும், ஞானமா டேக்கிள் பண்ணணும். யார் யார் ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே, நீங்க விடுதலை கொடுப்பீராக, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்க கட்டளையிடுங்க. நீரே காத்துக்கொள்ளும் வழிநடத்தும். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.